ஹாய் மக்களே வணக்கம். யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவை உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும். பிக் பாஸில் வந்த ஜூலி இருக்காங்க இல்லையா, அவங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நடிகர் விஜயை பற்றி நிறைய கருத்துக்களை தெரிவிச்சிருப்பாங்க. அந்த கருத்து தெரிவித்த வீடியோஸ் கீழே போய் பார்த்தீங்கன்னா கமெண்ட் வந்து அவரோட ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா, டிவிக்கோ ஃபேன்ஸு, விஜயோட ஃபேன்ஸ் இவங்கெல்லாம் போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்டில் வந்து அசிங்கமாக ரொம்ப கேவலமான வார்த்தைகளை உபயோகிச்சிருப்பாங்க. உண்மையாகவே ஜூலி வந்து ஆனால் ஓரளவுக்கு நாகரிகமாக தான் பேசியிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி யார் பேசுகிறாங்களோ இல்லையோ, நம்ம வந்து அநாகரிகமான கருத்தை வந்து யாருமே பதிவிட வேணாம். ஏன்னா அதை வந்து எல்லாருமே பார்க்குறாங்க, லேடிஸ் பார்க்குறாங்க, குழந்தைங்க பார்க்குறாங்க. இப்படி பார்க்கும்போது இப்படி தான் இருப்பாங்களோ இந்த ரசிகர்கள்னு சொல்லிட்டு ஒரு முத்திரை குத்திடுவாங்க. அதனால் தயவுசெய்து அதேமாதிரி எதுவும் பண்ணாதீங்க. இப்போ ஜூலி எதாவது சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் என்ன கருத்து வேணால் வைங்க, அது திட்டுங்க. நாகரிகம் அந்த உச்சத்துக்கு போகாதீங்க. அதுதான் என்னோட வேண்டுகோள். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க சொன்னாங்களாம், தாவேகா, பிஜேபி 2மே வேற வேற இல்ல. 2ம் ஒண்ணு தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். இப்போ விஜய் வந்து சொல்லியிருக்காரு, இல்ல இல்ல தாவேகா வந்து தனி தான். திமுகவும் பிஜேபியும் தான் கூட்டுன்ற மாரி சொல்லியிருப்பாரு, ஒரு ஸ்டேஜில் பேசும்போது. இப்போ வந்து சென்ட்ரல்ல இருக்கிற ஒரு பிஜேபி பார்ட்டி சொல்லியிருப்பாரு. இப்போ வந்து இந்த எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா, தாவேகா கிட்ட நாங்க வந்து கூட்டணி சப்போர்ட் கேட்போன்ற மாரி சொல்லியிருக்காரு. நீங்க வந்து பிஜேபி கிட்ட போக மாட்டேன்னு சொல்கிறீங்க. பிஜேபி இருக்குங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் உங்ககிட்ட வருவோன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்படி இப்போ மாற்றி மாற்றி பேசுகிறீங்க அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு வேண்டுகோள் வச்சுருக்காங்க டிவிகே ஃபேன்ஸுக்கு. அவரை தொடர்ந்து போகாதீங்க. அவர் கூட்டத்துக்கு நிறைய போகாதீங்க. தேவையில்லாமல் வந்து இந்த இஷ்யூஸ்லாம் ஆகுது. அவரை பார்க்கணுன்னா சுறா படத்தை போட்டு நீங்கள் பார்த்துக்குங்க. அவரை நேர்லாம் போய் பார்க்காதீங்கன்ற மாதிரி வேண்டுகோள் வச்சுருக்காங்க. ஜூலியோட இந்த வேண்டுகோளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.